என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிருந்து எவ்வளவோ ப்ராப்ளங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், வெளியில் உள்ளவங்களாலேயோ ஏன் அப்படி போகிறப்பாங்க. யாருமே நான் அசட்டை பண்ணாமல் முதல்ல போகும்போது ஒளிஞ்சு தான் போனேன், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை மட்டும் உபவாச கூட்டம் நடக்கும்போது மட்டும் நான் போனேன். ஃபஸ்ட்டு வந்து உபவாசம் கூட்டம் நடக்கும்போது வெள்ளிக்கிழமை தான் நான் போனேன். 1 hour மட்டும் போவேன். அப்போ நான் போகும்போது ஒரு 4-5 வாரம் நான் போய்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு யதார்த்தமாக தான் நான் போனேன். ஆனால் நான் படித்தது கிறிஸ்டின் ஸ்கூலுங்கிறனால எனக்கு ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்புறம் நான் போக அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரும், ஆண்டவர் அதான் கேட்குறாரு அப்படின்னாங்க. சரி பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் என்னால் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் ரொம்ப வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் பூசாரி அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் வந்து பிறந்தவ. அதே மாதிரி நான் குடும்பத்தை வீட்லேயும் சரி ரொம்ப இதாக இருக்கும். அப்படிங்கும்போது நான் எப்படி ஒப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் ஆண்டவர் சித்தம் போல நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சது இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை எந்த குறையும்லாம் ஆண்டவர் நேர்த்தியாக நடத்திட்டு வராரு. ஒரு தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் அவனை மறக்கவில்லைங்கிற வசனத்தின்படி ஆண்டவர் இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்தனையிலேருந்து என்னை ஏசப்பா காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனையோ பேர் வந்து என்னை திட்டியிருக்காங்க, இவ இந்த புருஷன் மிச்சம் கேட்காம போகிறா, நம்ம வீடை மதிக்காமல் போகிறா அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எதையுமே நான் காதில் வாங்கிக்காமல் என் ஆண்டவர் மட்டும் வேணும்னு வைராக்கியமாக நான் வந்தேன். நான் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தனும் அந்த வைராக்கியத்துக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவரை தேடி வந்த மாதிரி தான் எனக்கு வீடு கிடச்சது. அதை விட என் குடும்பத்திலே ஒரு சமாதானம், எனக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. நான் மனுஷங்களை தேடி நான் ஆண்டவரை வந்ததுக்கப்புறம் நான் மனுஷங்களை தேடி யார்ட்டுமே போய் நான் ஹெல்ப் கேட்டது கிடையாது. ஹெல்ப் நான் கேட்குறதோ ஆண்டவர் என்னை விட்டுக்கிட்டதும் கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன நான் பேசுவோம், நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப பேசுவேன். ஏன்னா மனுஷங்கிட்ட பேசுகிறத விட ஆண்டவர்கிட்ட பேசும்போது நமக்கு இன்னும் எழுதல் தரோம், எப்படிலாம் நம்மளை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி கைட் பண்ண அதை கேட்டு நடக்கும்போது என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், மாற்றங்கள் நடந்தது. நான் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் சோர்ந்து போய் நின்னாலும், ஆண்டவரே எனக்கு பிரச்சனை, மனுஷன் முன்னாடி நான் இது வரைக்கும் நான் அழுததே கிடையாது. ஏன்னா அழுதனா அதை பார்த்து வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அங்கிட்டு போய் நம்மளை பற்றி யதார்த்தமாக பேசுவாங்க. அது எனக்கு வந்து பிடிக்காது. ஆண்டவரோட பிள்ளை எந்த ஒரு சூழ்நிலையும் அவமானப்படக்கூடாதுன்னு எனக்கு இல்லை. நான் ரொம்ப அழும்போது என்னோட முகத்தில் ஆண்டவர் ஒரு பிரகாசத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி அபிஷேகமும் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்நிய பாஷைகள் பேச வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அபிஷேகம் நம்ம அங்கே வந்து அபிஷேகம் வாங்கிட்டு போகும்போது நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு வாரத்தில் அந்த மறு சண்டே வரக்குள்ள நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக எனக்கு ஒரு மாற்றங்கள் நிறைய எனக்கு ஆண்டவருக்கு செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ